சேர்ந்துருவார். இப்போ ஒருத்தர் மோட்சம் போறாருன்னா, நான் இந்த இடத்துல 12 நாள் காரியம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் நின்றுட்டு இருப்பாருன்னா, உடம்ப விட்டு எப்ப பிரிஞ்சதோ ஆத்மா ரொம்ப வேகமா சூரிய மண்டலத்தை தாண்டி பிரம்மலோகத்தை தாண்டி மோட்சம் போடும். அது ஸ்ரீவைகுண்டத்துல 2வது நிமிஷம் பிரம்மத்தினுடைய மடியில போய் உட்கார்ந்து விடும். பின்ன நான் எதுக்கு சுவாமி 12 நாள் இங்கே சிரமப்படணும்? இப்போ 12 நாள் வரைக்கும் காரியம் முடித்து 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் முடித்து இத்தனை இவர் பண்ணிட்டு இருக்க அவர் இல்லவே இல்லையே. எதுக்கு நாம் பண்ணணும்னு கேட்டால், அப்ப நாம் பண்ணத்தினால அவர் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது இல்லவே இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவர் வைகுண்டத்துக்கு போடுவார். பின்ன நான் எதுக்கு பண்றேன்னா, நான் போன மூல்யோ அதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வாழ்ந்ததுக்காக அவர் வைகுண்டத்துக்கு போடுவார். நாம் பண்ணலன்னா நான் நரகத்துக்கு தான் போகணும். நான் போகணுங்கிறதுக்காக நான் செய்யறேனே தவிர என் தகப்பனார அனுப்பணுங்கிறதுக்காக நான் சிராதம் பண்ணலை. அது அவர் வாழ்ந்த வாழ்க்கையின்படி அவர் சென்று விட்டார். என் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறதுக்காகத்தான் ஸ்ரத்தையோட சாத்தம் முதலானவற்றை செய்ய வேண்டும். அதனாலே இங்க இருக்கிறவர்களிடத்துல ஒரு விண்ணப்பம், அமாவாசையா இருக்கட்டும், மாசப்பிரவேசமாக இருக்கட்டும், அது கிரகண புண்ணிய காலமாக இருக்கட்டும், சாத்த காலமாக இருக்கட்டும், அந்த நாளிலே கண்டிப்பா ஸ்ரத்தையோட பித்ரு தர்ப்பணம் பண்ண வேண்டும். கயாஸ்ராத்தம் நிச்சயமாக பண்ண வேண்டும். ஆண்டுதோறும் தாய் தகப்பனார்களை நினைத்து திதி ஸ்ராத்த கர்மா பண்ணியாக வேண்டும். நமக்கெல்லாம் இப்போ வாழ்த்த அட்டை ஒன்று வந்திருக்கு. அம்மாவுக்கு ஒரு நாள், அப்பாவுக்கு ஒரு நாள், அக்காவுக்கு ஒரு நாள், காதலனுக்கு ஒரு நாள், இப்படின்னு ஒன்னொன்னுக்கு ஒரு நாள் வச்சுட்டா. அந்த நாளில் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து அட்டையை வாங்கி அதில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு வச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் இவனுடைய ஸ்ரத்தை. அதுக்கும் ஒரு ஸ்ரத்தை வேணும் இல்லையோ? வேண்டவே வேண்டான்னு சொல்றது மேற்கத்திய கலாச்சாரமா இருந்தா, அப்ப அதுக்குன்னு ஒரு நாளே வேண்டாமே, அதுக்குன்னு வாழ்த்தட்டையே வேண்டாமே, அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றோம் இல்லையோ? அந்த ஞாபகம் வச்சுக்கிறத சாஸ்திரப்படி ஸ்ராத்தம் பண்ணுன்னு சொல்றது. யாருக்கா இருந்தாலும் எதையுமே மறந்துருன்னு சொல்லவே முடியாது. அதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கோன்னு ஒருத்தர் சொல்றார், கொஞ்சம் அதிகமா ஞாபகம் வச்சுக்கோன்னு நாம் சொல்றோம். ஏன்னா நம்ம பாரதத்தில் கார்த்தால வெளியில போறதுக்கு முன்னாடி தாய் தந்தையர்களை விழுந்து வணங்கிட்டு போறத வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். நமஸ்கரிக்கிறது வழக்கம். அது 50 வயசு பிள்ளையா இருக்கட்டும், 75 வயசு தாயார விழுந்து சேவிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கான். சில பேருக்கு ஷட்யப்த பூர்த்தியும் போது அப்பா அம்மா இருக்கிற பாக்கியம் இருந்திருக்கும். கிடைக்குமா எல்லாருக்கும்? நமக்கு 20ல் அப்பா அம்மா இழந்துள்ளாம், 30ல் இழந்துள்ளாம், 40ல் இழந்துள்ளாம். தாய் தந்தையர்கள் வெகு காலம் நம்மோட இருக்காங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். பகவானுடைய பிரதிநிதியாகவே கூட இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த பாக்கியத்தை நாம தான் உணர்ந்துக்கணும். யாராருக்கு அப்பா அம்மாவுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் இருந்திருக்குமோ அவனுக்கெல்லாம் 20 வயசுலேயே அவள் கிளம்பிடுவா. யார் கண்டாலே ஆகலேன்னு 70 வயசு வரைக்கும் அவர்கள் உட்காண்டிருப்பார்கள். இது லோகத்தினுடைய நியதி. இதை நான் சொல்லச்சே இன்னொருத்தர் வேடிக்கையா சொன்னார், அவ 70 வயசு இருக்கவே தான் இவனுக்கு பிடிக்காத படுத்து, அவ 20ல் கிளம்பி போகவே தான் அவனுக்கு பிடிக்கிறதுன்னார். இருக்கலாம், தெரியாது. ஒருவேளை 20 வயசுல இந்த மட்டும் கிளம்பி போயிட்டாலே அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லையோ? யாருக்குமே கூடவே இருந்திருந்தா ஒரு தொந்தரவு தான்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது யாரோ வந்திருந்தா தொந்தரவுன்னு சொல்லலாமே தவிர, என்னை பெற்று வளர்த்தாக்கினவனுக்கு கூட அந்த எண்ணத்தை நாம வச்சுக்கலாமா? அதனால பெறப்பட்ட பிற்பாடு கண்டிப்பா பித்ருஸ்ராத்தம் பண்ண வேண்டும். அது பண்ணாதவன் மூடன்னு வையப்படுகிறான். அநாகூதா பிரவிசதி அப்ருஷ்டா பகுபாஷதே. கூப்பிடாமல் வரவேற்பே இல்லாம யார் வந்துட்டானோ, நிறைய பேசுகிறானோ அவன் மூடன். பரம் க்ஷிபேதி தோஷேன வர்த்தமானஹா ஸ்வயம் ததா. தனக்கு நிறைய குற்றம் இருக்கிறச்சே புறத்தியார் குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ மூடன். தன் முதுகுல இருக்கிற அழுக்க பத்தியே கவலைப்படாமல் அடுத்தவனுடைய முதுகு அழுக்கு பார்க்கறானோ இல்லையோ. யமதர்மராஜன் ஒரு இடத்துல சொல்றார், ஒருத்தருடைய குற்றத்தை பார்க்கறது 3 பேருக்கு தான் யோக்கியத்தை. பகவான் பார்க்கலாம், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பார்க்கலாம், அதுக்குன்னு வேலைக்கு என்ன வச்சிருக்கார் பெருமாள் நாம் பார்க்கலாம், தர்ம தேவத்தை பார்க்கலாம், பிராட்டி பார்க்கலாம், பெருமாள் பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வேடிக்கையா சொல்றான், உலகத்துல என்னமோ தெரியல, எங்க 3 பேரை தவிர எல்லாரும் குற்றம் பார்க்கறான்னா, நாங்க 3 பேரும் குற்றத்தை பார்க்கறதே இல்லை. பெருமாளும் உடனே மன்னிக்க தயாரா இருக்கார், பிராட்டி பேச்சே இல்லை, அவ என்னைக்கு நம்ம குற்றத்தை பார்க்க போறா. யம தர்மராஜனும் சரி பகவானே பார்க்கல, நாம எதுக்கு பார்க்கணுங்கிறார். ஆனா எங்க 3 பேரை தவிர எல்லாரும் லோகத்து குற்றத்தை பார்த்துட்டே இருக்காளோ இல்லையோ. தீக்குறளை சென்று ஓதோம் ஆண்டாள் பாசுரம். இந்த தீக்குறளை ஓதோம்னு சொல்லி விட்டுருக்கலாம், சென்று ஓதோம். ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தின குற்றத்தை வீடு வீடா கார்த்தால போய் சொல்லிட்டு வருவாளாம். 10:30 மணி ஆறுதே, சாப்பிட்றதுக்கு நாழி எடுத்து, இன்னும் ஒருத்தரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி சாப்பாடு செல்லும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர் வீட்டில் போய் குற்றம் சொல்லிட்டு வந்து சாப்பிட்றானோ இல்லையோ. இதுதான் தீக்குறளை சென்றோதோம்னுட்டு. அது இல்லாமல் தன் முதுகின் அழுக்கை பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக பரம் க்ஷிபதி தோஷேன வர்த்தமானஹா ஸ்வயம் ததா யஸ்ச கிருத்ய தனீசானஹ ச சச்ச மூடமதோ நரஹ. கையாலாகாதவன் கோவிச்சுக்கவே கூடாது.
கொஞ்சமான சக்தி இருக்கிறவன் கோபிச்சுக்கணுமே தவிர எனக்கு எந்த விதத்திலையும் சக்தி இல்லைன்னுட்டா கோபம் வந்ததுன்னா அடிதான் கட்டும். ஆத்மனோ பலமஜ்ஞாய தர்மார்த்த பரிவர்ஜிதம் அலப்யமிச்சன்னு நைஷ்கர்மியான் மூடபுத்தி ரிஹோச்சதே. இப்படி மூடர்களுக்குண்டான லட்சணங்களை சொல்லி கடைசியா தெரிவிக்கிறார். ஏகயா த்வே வினிச்சித்ய த்ரீம் சதுர்பிர் வசே குரு பஞ்ச ஜித்வா விதித்வா ஷட் சப்தஹித்வா சுகீ பவ. கணக்கு சொல்லிட்டார். இப்போ ஒன்றையே கொண்டு இரண்டை பற்றி நிச்சயம் அடைந்து 3 பேரை அறிந்து கொண்டு 4 வசப்படுத்தி 5 அடக்கி 6, 7 ஆகியவற்றை புரிந்து விலக்கி சேர்ந்து திருப்தியாக வாழ்வாய். இவ்வளவுதான் ஸ்லோகத்தில் இருக்கு. நாம கேட்டோம், இது என்ன வாய்ப்பாடு சொல்றாரா? 1, 2, 3, 4, 5, 6, 7 எதை சொல்றாருன்னு புரியாது. ஏகையா த்வே நிச்சித்ய ஒன்றாலே 2 நிச்சயப்படுத்தி கொண்டு. ஏகையான புத்தி, நம்முடைய புத்தி ஒன்று தானே, அந்த ஓர் புத்தியாலே 2 நிச்சித்து எது செய்ய தகுந்தன எது கைவிடத் தகுந்தன என்கிற 2 நிச்சித்து. ஆண்டாள் 2ஆம் பாட்டில் பண்ணதே அதுதான். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீ. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோரா, வள்ளிமா கரோரா, கத்தியம்பேஸ்வரர்